ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவ்யா டைம்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உடம்புக்கு ரொம்ப சத்தான வாழைத்தண்டு சூப் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தோட்டத்திலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வாழை மரத்தை வெட்டி அதிலிருந்து இப்போ தண்டை எடுத்துக்கலாங்க. இந்த மரத்துலேருந்து நம்ம ஏற்கனவே வாழைத்தாரை வெட்டி எடுத்தாச்சு. இது வெறும் மரம் தான். அதே மாதிரி இங்கேயும் வாழை மரத்தோட சென்டரில் தாங்க தண்டு இருக்கும். இந்த சுற்றிலும் இருக்கிற மட்டையை நம்ம முதல்ல பிரித்து எடுத்துடலாம். பாருங்கள், தண்டை நம்ம சூப்பராக பிரித்து எடுத்தாச்சு. இந்த தண்டை எடுத்துக்கிட்டு போய் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். சூப் செய்கிறதுக்கு நறுக்கி வச்ச வாழைத்தண்டு, மிளகு பொடி, சீரகப்பொடி, சோம்பு பொடி, இஞ்சி பூண்டு கொஞ்சம் இடித்து வச்சது, கறிவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, மல்லி இலை, ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் பாருங்கள் கொஞ்சம் சூடாயிடுச்சு. ஆயில் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கறிவேப்பிலையும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீரகப்பொடியும் அதோடையே போட்டுக்கோங்க. மிளகு பொடியும் அதோடையே சேர்த்துக்கலாம். சோம்பு பொடியும் அதோட சேர்த்துக்கலாம். இந்த 3 பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ண உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டையும் அதோடையே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் நம்ம போட்ட பொடியெல்லாம் இந்த தண்டோடு நல்லா சேரும். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட ஒரு 4 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உடல் எடையை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சூப் வாரத்துக்கு 2 டைம் கண்டிப்பாக குடிக்கலாங்க. இதில் ஃபைபர் நிறையா இருக்குது, அதாவது நார்ச்சத்து. இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் தண்டு நல்லா வேகும். சிறுநீரக கற்கள், அதாவது கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க இந்த சூப் வாரம் 2 டைம் கண்டிப்பாக சேர்த்திக்கலாங்க. இது கல்லை கரைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாழைத்தண்டு சூப் டெய்லியும் சாப்பிடக்கூடாது, ஏன்னா இது உடம்பை ரொம்ப உருக்கிடும். அதனால் வாரம் 2 டைம் சேர்த்திக்கிட்டால் போதும். பாருங்கள், சூப் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பாருங்கள், கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சூப் கூட எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் வாட்டர் இருக்குல்ல, அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா இது ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. இது எதுக்காகனா சூப்போட டெக்ஸ்சர் வரத்துக்காக. நல்லா திக்காக இருக்கும்ல, நம்ம கடையில் வாங்கும்போது இவ்வளோ திக்காக இருக்கும். அந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா தேவையில்லை, நீங்கள் அப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ திக்காக வந்திருக்குது சூப்பு. நம்ம கடையில் வாங்கி குடிக்கிற அதே மாதிரியே கிடச்சிருக்கு. இறக்க போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மல்லி இலையை மேலே தூவி விட்டுறலாம். பாருங்கள், அருமையான வாழைத்தண்டு சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.